இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது ஒரு இராணுவ அதிகாரியை பற்றி. அவருடைய பெயர் சாமுவேல் கமலேசன். அவருடைய வீடியோ போடுகிறேன், அதை பாருங்கள். அதுக்கு பிறகு அவருடைய தீர்ப்பு என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன் என்பவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்திய ராணுவத்திலிருந்து. என்ன செய்தார்? பாகிஸ்தானுக்கு உளவு சொன்னாரா? போர்க்களத்தில் ஓடி போனாரா? வேற ஏதாவது மிகப்பெரிய தேச துரோக குற்றம் செய்தாரா? அவர் செய்த குற்றம், இந்து கோவிலில் நான் பூஜை செய்ய மாட்டேன் என்று சொன்னார். அதற்காக பதவி நீக்கம். தன்னுடைய பணிக்காலத்தில் ஒரு சிறிய கருப்பு புள்ளி கூட இல்லாமல் பணியாற்றிய சாமுவேல் கமலேசன் அவரை பணி நீக்கம் செய்து அவருக்கு பென்ஷன் கிடையாது, கிராஜுவிட்டி கிடையாது என்று சொல்வது அநியாயம், தண்டனையாவது குறையுங்கள் என்று முறையிடுகிறார் அவருடைய வக்கீல். இவ்வாறு நீங்கள் செய்தால் this will send a wrong message என்று அவருடைய வக்கீல் சொல்றார். அதற்கு தலைமை நீதிபதி சொல்லுகிறார், no, this will send a strong message. என்ன strong message? பெரும்பான்மையின் உணர்வுக்கு சிறுபான்மையினர் கட்டுப்பட வேண்டும் என்பதால் 2019 புல்வாமாவிலே 40 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இதுவரை யார் பொறுப்பேற்றார்கள்? அந்த வீடியோ பார்த்திருப்பீர்கள். இதில் அவர் இந்து கோவிலுக்குள்ளே போய் தான் பூசை செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்காக அந்த இராணுவ அதிகாரிகள் அவரை வேலையை நீக்கிவிட்டார்கள். அவருடைய வேலையிலிருந்து அவர்கள் விலத்தி விட்டார்கள். அதற்காக அவர் போய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கில் நீதிபதி என்ன தீர்ப்பு வேணும்னாலும் சொல்லியிருக்கலாம். அது அவருடைய சட்டங்களாக இருக்கும், இந்தியா தேசத்து சட்டம். ஆனால் ஒரு இராணுவத்தை பொறுத்தவரையில் சமயம் அங்கே இருக்கக்கூடாது என்றால் எல்லா மதத்தார்களும் அந்த இராணுவத்தில் இருப்பார்கள். அப்போ ஒரு மதத்தில் கொண்டு போய் அவரை பூசை செய்யன்னு சொல்வது தப்பான காரியம். உலகத்தில் எந்த நாட்டிலையும் இதுவரையும் இப்படி ஒரு கேஸ் வரவில்லை. ஆனால் இந்தியாவில் மட்டும் அது வந்திருக்கின்றது. அது அவர் இராணுவத்தில் கட்டளைகள் இருக்கலாம், அதனால் அவர் பணி நீக்கம் செய்திருக்கலாம். ஆனால் இந்த இராணுவ அதிகாரி செய்தது சரிதான். அவர் பைபிள் படிக்கிறவர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொன்ன மாதிரி அவர் பைபிள் படித்திருக்கலாம். அதனால் அவர் சத்தியம் தெரிந்திருக்கும். அது அந்த பூசை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு தெரிந்தபடியால் அவர் அதை மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் வேலை போனால் காரியமில்லை, கடவுள் அவரை இன்னும் ஆசீர்வதிப்பார். இதை விட பல மடங்கு ஆசீர்வாதத்தோடு அவர் இருப்பார். இதே மாதிரி ஒரு வழக்கு பழைய ஏற்பாட்டில் தானியேலில் நீங்கள் வாசிக்கலாம். தானியேல் 3 இருக்கின்றது. நேபுகாத்நேச்சர்னு சொல்லி அந்த ஒரு அரசன் தன்னுடைய சிலையை செய்து 6 அடி உயரம் அளவுக்கு அவருடைய சிலையை செய்து தன்னுடைய சிலையை வணங்க வேண்டும், அந்த நாட்டில் இருக்கிற எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொன்னபோது எல்லா மக்களும் அந்த சிலையை வணங்கினார்கள். இதில் 3 வாலிபர்கள், நான் பேரை சொல்லுகிறேன், அந்த 3 வாலிபர்கள் மட்டும் இல்லை, நாங்கள் வணங்க மாட்டோம், எங்களுடைய தேவனை தவிர நாங்கள் வேறு யாரையும் வணங்க மாட்டோம்னு சொல்லி அவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள். இருந்த நேரம் அந்த அரசன் தன்னை வணங்கவில்லை என்பதற்காக எரிகிற நெருப்பில் இவர்களை போடச் சொல்லி சொன்னார். அது நோம்பலாக எரிவதை விட 7 மடங்கு நெருப்பை அதிகமாக கூட்டி அந்த நெருப்புக்குள்ளே இவர்களை போட்டார்கள். இந்த 3 பேரையும் போடும்போது அவர்கள் அந்த நெருப்புக்குள்ளே போனார்கள். ஆனால் இவர்கள் எரியவில்லை. அந்த நெருப்பிலிருந்து 3 பேருமே வெளியில் வந்துட்டார்கள். அந்த நெருப்புக்கு கொண்டு போன அந்த காவலர்கள் அந்த நெருப்பு வெக்கையில் மயங்கி விழுந்துட்டார்கள். ஆனால் அந்த 3 பேரும் மற்ற பக்கத்தால் வெளியில் வந்தார்கள். ஒரு முடியோ அவர் போட்டிருந்த உடுப்பு கூட அதில் எரியவில்லை. அதை பார்த்து அந்த அரசன் அவர் மனம் மாறி ஆச்சரியப்பட்டு உடனே சட்டம் போட்டார். இவர்களுடைய தேவனைத்தான் நீங்கள் எல்லாருமே வணங்க வேண்டும், நாங்கள் எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் போட்டார் அந்த நேபுகாத்நேச்சர்னு சொல்லி அந்த அரசன்.
அன்றையிலிருந்து அவர்கள் எல்லாரும் அந்த யெகோவா தேவனை வழிபட்டார்கள், கும்பிட்டார்கள். இந்த வாலிபருடைய பெயர் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. இவர்கள்தான் இந்த 3 பேரும் அப்படியாக கடவுளுடைய அந்த அந்த தேவனை மட்டும் நாங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி அதிகாரத்தோடு அவர்கள் அதை செய்தார்கள். அதே மாதிரி இந்த இராணுவ அதிகாரியும் தன்னுடைய தேவன் பெரியவர், மற்றவர்களை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய வேலையை இழந்திருக்கிறார். அதனாலே அவர் என்றும் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்லி இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.